ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். உபத்திரம் வரும்போது நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? ஏங்குவல இன்னைக்கு நீங்கள் ஏங்குறீங்களா? எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இது மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி இயேசு அவர் ஆறுதலின் தேவன். என் மகனே, என் மகளே, நீ அழாதே, நீ ஏன் வேதனையோடு இருக்கிற, நான் உனக்கு இருக்கிறேன்ல, நீ பயப்படாத, உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு தேவன். இந்த வனாந்தரத்தில் நான் அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலேயே நிறைய உபத்திரவம் பாடுகள், இந்த உபத்திரவம் பாடுகளாக வரும்போது ஒரு ஊழியக்காரன் யார் இடத்துல சொல்ல முடியும்? இந்த இடத்துல இந்த வனாந்தரத்தில் தான் உட்காந்து நான் கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆண்டவரை இந்த மாதிரி உபத்திரவம், இந்த மாதிரி பொய்யான காரியம் பேசுகிறாங்க, செய்கிறாங்க, இந்த மாதிரி நெருக்கம். அந்த உபத்திரவத்தில் வந்து அழும்போது அவர் ஆறுதல் சொல்லுவார். ஏன் அழுகிற? நான் இருக்கிறேன் உனக்கு, அதனால நீ பயப்படாத, நான் பார்த்து கொள்ளுவேன். இந்த வனாந்தரத்தில் இந்த தனியான இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அநேக முறை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நான் அவருக்குள்ளே நிலைச்சிருந்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். உங்களை ஆறுதல் படுத்துவார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத, பயப்படாத, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன்னை நடத்துவேன் ஆறுதல் சொல்லுகிறார். எந்த உபத்திரவத்திலையும் ஆறுதல் செய்கிற ஒரு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற. ஆறுதல் தேவைதானே உங்களுக்கு? இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, நீர்தான் எனக்கு ஆறுதல், நீர்தான் என் காயத்தை மாற்ற முடியும், கண்ணீரை துடைக்க முடியும், உபத்திரவத்தை மாற்ற முடியும், எனக்கு ஆறுதலாக இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள்.